வாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக ஃபில்லிங்காக இருக்க மாதிரி கோதுமை ரவை உப்புமா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கூடவே 5 பச்சை மிளகா, 2 ஃபைனாக சாப் பண்ண ஆனியனை போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குங்க. இப்போ 1/2 கப்பு பாசிப்பயிரை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி, 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு 2 கப்பு கோதுமை ரவை சேர்க்க போகிறோம். 1 கப்பு கோதுமை ரவைக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 2.5 கப்பு தண்ணின்ற ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இப்போ கோதுமை ரவையும் தண்ணியும் சம அளவு வந்த பிறகு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு கையளவு கருவேப்பிலை போட்டு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்டியான கோதுமை ரவை உப்புமா ரெடி. அதுக்கு மல்லி தேங்காய் சட்னி புளி வச்சு அரைச்சது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்மளோட சேனல்லே மல்லி தேங்காய் புளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி இருக்குது. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த உப்புமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி ஈஸி ஹெல்தி ரெசிபிக்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.